வணக்கம். ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராமாயணம் அப்படின்னு ஒரு படம் ஹிந்தியில் எடுத்துகிட்ருக்காங்க. 4000 கோடி செலவில் மிக பிரம்மாண்டமான ஒரு படம். அதில் கதாநாயகி நடிப்பவர் புக்கிங் பண்ணியிருக்காங்க, சாய் பல்லவி. சாய் பல்லவி நடிகையை பற்றி தெரியும். தமிழகத்தில் ஏகப்பட்ட நடிகை படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. கேரளாவில் கோலோச்சி அவர். மற்றபடி ஒரு பேன் இந்தியா நடிகையாக இன்னைக்கு வளர்ந்து விட்ட ஒரு நடிகை. ஹிந்தியில் நடிக்கிறார், சான்ஸு கிடைக்குது, நடிக்கிறார், அவ்வளோதான். 4000 கோடி செலவில் இந்த ராமாயணம் அப்படிங்கிற படம். ராமாயணத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நாம் அதை பற்றி நம்ம மீண்டும் பேசக்கூடிய சமயத்தை என்னப்பா உன்னோட பெரிய ராமாயணமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தகவலும் வர வாய்ப்பு இருக்குது, கமெண்ட்ஸும் போடுவாங்க. அதனால் ராமாயணத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ராமாயணம் கதை அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதை வச்சு தங்களுடைய ஒரு கற்பனையின் வெளிப்பாடு மற்றபடி ஏதோ ஒரு வகையில் கலந்து அந்த ராமாயணத்தின் அந்த அடிப்படை மாறாமல் ஒரு படத்தை எடுப்பாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருந்தாலுமே கூட அதை மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் பிரம்மாண்டமாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக திரையுலகில் அது எப்போ பார்த்தாலும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 4000 கோடியில் சாய் பல்லவியை கதாநாயகியாக போட்டு ராமாயணம் அப்படிங்கிற படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அமீர் கானுடைய ஏக் தின் பட அந்த விழாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னால் சாய் பல்லவி பேசியது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. என்ன பேசினார் அப்படின்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு பேசுகிறார். உள்ளதைத்தான் சொல்கிறார், இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் இருக்கக்கூடியது சினிமா உலகம், அவ்வளோதான். சினிமாவை பொறுத்தவரை நடிக்க தெரிஞ்சால் போதும். ஓப்பனாக பேசுகிறார். நடிக்க தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மற்ற வகையில் எல்லாமே டப்பிங் இருக்குது. மற்றபடி ஒரு குதிரை அப்படியே கழுதியாக மாற்றலாம். கழுதியை மிகப்பெரிய ஒரு உருவமாக மாற்றலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சினிமா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நிஜ வாழ்க்கை என்பது வேறு, சினிமா என்பது வேறு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அவர் பேசிய பேச்சு அது எப்படிங்க ஹிந்தி தெரியாத ஒரு நடிகையை நீங்கள் எப்படி அந்த ராமாயணத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அந்த தயாரிப்பாளர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வட இந்திய ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு பேச்சு இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. 4000 கோடி படம் எடுக்கிறீங்க, எத்தனையோ நடிகைகள் இந்தியில் இருக்கிறாங்க. ஒரு நடிகை சீதா மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நடிகை, சீதா மாதிரி முகவெட்டு உள்ள நடிகை கிடைக்காமலா போயிடுவாங்க. அதனால் ராமாயணத்தை சாய் பல்லவி நடிக்கக்கூடாது அப்படின்னு போட்டு மிகப்பெரிய ஒரு காட்டமான குரல் வட இந்திய ரசிகர்களிடம் இருந்து தென்னிந்திய ரசிகர்களை நோக்கி. அதுக்கு தென்னிந்திய ரசிகர் சும்மா விடல. ஆமாம், இது சினிமாப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. 4000 கோடியில் 40,000 கோடி செலவு பண்ணி எடுத்தாலும் எத்தனையோ டேக் எடுக்கலாம். மற்றபடி சினிமாவுக்கு மொழி கிடையாது. ஹிந்தி தெரிந்தவனும் நடிக்கலாம், ஹிந்தியில் தெரியாதவனும் நடிக்கலாம். ஏன் ஏகப்பட்ட படங்கள் ஹிந்தியினுடைய படங்கள் டப்பாகி தமிழில் வெற்றி பெற்று ஏகப்பட்ட படங்கள். என்ன சொல்லப்போனால் லதா மங்கேஷ்கர் அவர் ஒரு ஹிந்தி பாடகி தான். அவர் தமிழில் ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்கார். வலையோசை கலகலகலவன கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசு சில நேரம். அந்த பாடல்லாம் இன்னைக்கு முத்தான ஒரு பாடல். கமல்ஹாசன் நடித்த சத்யா பட பாடல், இசைஞானி இளையராஜா. ஆனால் பாடலை பார்க்க கேட்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஹிந்தி பாடகி பாடினாரா அப்படின்லாம் கண்டுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் சரளமாக கரெக்டாக போகும். அதே மாதிரி இங்கிருந்து நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் தென்னிந்தியாவிலேருந்து அங்கே போய் ஏகப்பட்டது ஏக் துஜே கேலியம் என்ன ஏகப்பட்ட பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கார். ஏக் துஜே கேலி எல்லாம் இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு.
தெரே மேரே பீச்சுமே கைசாக பந்தா அப்படிங்கிற அந்த பாடல், அது வந்து டூயட்டாக பாடக்கூடிய ஒரு பாடல், சோகமாக பாடக்கூடிய ஒரு பாடல். இன்னும் ஏகப்பட்ட படங்கள்ல ஒரு வருடம் ஓடிய படத்தில் கூட எஸ்பி பாடியிருக்கார். என்னத்தான் ஒரு பாடி குறைஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது. தென்னிந்திய பாடல்கள், குறிப்பாக தமிழில் வந்து ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவர் யார்? எஸ்பி பாலசுப்ரமணியம். ஹிந்தியிலையும் பாடினார். என்ன குறைஞ்சு போச்சு? ஒன்றுமே கிடையாது. கோடி கோடியாக கல்லா கட்டினாங்க எஸ்பின்ற ஒரு குரலை வச்சு. ஹிந்தியில் பாடினார். அது மாதிரி அதே மங்கேஷ்கர் பாடுங்க, அதே மாதிரி ஆஷா போன்சே இப்போ இறந்தாங்க பாருங்க, அந்த அம்மாவும் பாடியிருக்காங்க. செண்பகமே 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 தென்பொதிகை சந்தனமே தேடி வரும், அருமையான பாடல். இப்போ அந்த பாடல் என்ன குறைஞ்சு போச்சு? ஹிந்தியிலிருந்து ஒரு பாடகி வந்து தமிழில் பாடியிருக்காங்க. அந்த படம் போகாமல் இருந்ததா, வெற்றி அடையாமல் இருந்ததா? அடியே கொப்பா, பிளாக் பஸ்டர் அந்த படம்லாம். இப்போ என்ன அது குறைஞ்சு போச்சு? ஒன்றுமே கிடையாது. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வட இந்திய ரசிகர்கள் தென்னிந்திய ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட அவதூறான கருத்துக்கள். என்றைக்குமே ஹிந்திக்கு தமிழுக்கும் ஆகாதுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுவும் இந்த 11 வருஷமாக பாஜகவினுடைய பாசிச கும்பலுடைய ஆட்சி ஏதோ ஒரு வகையில் தூண்டி விட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி வட இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கு முடிச்சு போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறது இதன் வெளிப்பாடாக தான் தெரியும். இதெல்லாம் வந்து அங்கிருந்து ஒரு குரல் வருது அப்படின்னா அதெல்லாம் பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள கும்பலாக தான் இருக்கும். பின்னால் அரசியல் இருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாஜக, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. துண்டாத்து இதுக்கு மேலே அந்த மாதிரி குரல்லாம் இல்லையே. கமல்ஹாசன் படத்தில் நடித்த கமல்ஹாசனோட காலத்தில், ரஜினிகாந்த் ஹிந்தியில் நடித்த காலத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லையே, அந்த மாதிரி குரல்லாம் இல்லையே. யார் வேணாலும் பாடம். என்ன கேட்டால் சினிமாவுக்கு மொழி கிடையாது, நடிக்க தெரிஞ்சா போதும், முடிஞ்சு போச்சு. நடிக்க தெரிஞ்சா போதும். அதே நேரத்தில் டப்பிங்னு ஒரு விஷயம் இருக்கு. சும்மா வாய் சில நடிகைகள்லாம் வந்து எப்படிப்பட்ட வார்த்தை இருந்தால் பேச தெரியாது, உணர்ச்சியை காட்டுங்க 1 2 3 4 3 2 1 4 இந்த மாதிரி தலைகீழ சொன்னீங்கனால அது ஈக்குவலாக வந்துடும். அந்த மாதிரி சிம்பிளாக எடுத்து முடிச்சிருவாங்க. ஆனால் உணர்ச்சி மட்டும் இருக்கும். என்ன ஒரு வார்த்தையை பேசுகின்றோமோ அதனுடைய உணர்ச்சி அப்படியே இருந்தால் போதும். வார்த்தை வேறு மாதிரியாக போட்டு நம்ம டப்பிங்கில் வந்து நேச்சராக கொண்டு வந்துடலாம், முடிஞ்சு போச்சு. பார்க்கக்கூடிய பேனு பார்க்க போகிறான், ஒன்றும் பண்ண முடியாது, அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏகப்பட்டது இன்னைக்கு தொழில்நுட்பமாக சினிமாவில் வளர்ந்தாச்சு. அதெல்லாம் தெரியாமல் இன்று வந்து சனாதன போக்குள்ள அந்த பாசிச கும்பல் வந்து தென்னிந்திய ரசிகர்களை வறுத்து எடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு தென்னிந்திய ரசிகர் வட இந்திய ரசிகர்களை சும்மா சட்டியில் போட்டு அப்படியே நெய்யை ஊற்றி ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வளர்ந்து விட்டோம் அப்படின்னம்னா நம்ம சினிமாவை 2ஆக 3ஆக பிரித்து இந்த பாசிச சனாதன போக்குள்ள கும்பல் இந்தியாவில் வேட்டையாடி விடுவார்கள். இதற்கு வந்து திரை உலகமே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஆமாம், அதே நேரத்தில் 4000 கோடியில் செலவு பண்ணி ராமாயணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய செலவு சம்பந்தப்பட்ட வகையில் இன்னும் அதிகமான கோடி செலவு பண்ணாலும் சரி, ஆனால் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த நடிகை கிடைப்பாங்களா? சாய் பல்லவியை போன்ற ஒரு நடிகை காட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தென்னிந்திய ரசிகர்கள் வட இந்திய ரசிகர்கள் நோக்கி இன்னைக்கு கேள்விக்கணை வீசிருக்காங்க. அதுக்கு அவங்களால எந்த பதிலும் சொல்லவே முடியல. பாலிவுட்டில் எங்கே இருக்கிறாங்க? ஹிந்தி சினிமாவில் சாய் பல்லவி போன்று எங்கே நடிகை இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. அந்த அவங்களுடைய முகமே வேறு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு. உண்மையான சீதாவுடைய அம்மாவுக்கு ஹிந்தியே தெரியாது, அவங்க வந்து நேபாளத்தை சேர்ந்தவர்கள். அப்படிங்கிறப்ப இவங்க எதுக்கு சீதாவை வந்து ஹிந்தின்னு தூக்கிட்டு ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு தென்னிந்தியாவிலிருந்து ஒரு குரல் அங்கே வட இந்தியாவை நோக்கி ஒழிச்சிட்டு இருக்கு. எப்படியோ இதுக்குள்ள வந்து மிகப்பெரிய அரசியல் இருக்கு. இதற்கு வந்து தென்னிந்திய சினிமா வட இந்திய சினிமா மயங்கி விடக்கூடாது. தென்னிந்திய சினிமா மயங்காது. அந்த எக்ஸிட் போர்டில் வந்தாச்சு. பாஜகங்கிற வார்த்தையே கிடையாது. மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். சுத்தமாக பாஜகவை அப்படி கழுவி தூக்கி எரிஞ்சிடணும். அதிமுக அதற்கு துணை போனாலும் அதையும் சேர்ந்து மக்கள் எரிஞ்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப தென்னிந்தியாவில் வந்து பாஜக வந்து கோல் வச்ச முடியாது.
என்ன வட இந்திய தயாரிப்பாளர் மனம் மாறி ஏதோ ஒரு வகையில் இனிமேல் வந்து தென்னிந்திய நடிகைகளை நடிகர்களை புக் செய்யறதில்லை அப்படின்னு அவர்கள் முடிவெடுத்தா தானே ஒழிய, மற்றபடி தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. இவைகளெல்லாம் முறியடிக்கும் வண்ணமாக, ஆமாம், வட இந்திய திரை தென்னிந்திய திரை அப்படிங்கிற பிரிவினை இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக சேரும் பட்சத்தில், ஆமாம், இந்த பாஜக கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய அந்த அடிப்படை கொள்கையை நாம் உடைத்து எறிந்து, ஆமாம், இங்கே சமூகத்தையும் சகோதரத்தனத்தையும் கட்டாயமாக திரையுலகில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் என்பதுதான் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.